நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. பயம்மா. கல்பனா ஹாய். How are you? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்க போன? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? கொடைக்கானல் முழுக்க தேடிருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். என்ன நீங்க என்ன எங்கெல்லாம் தேடினீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன என்ன கல்பனா விளையாட்டுது? எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. யமுனா, நாளைக்கே நான் செத்து போயிட்டா உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. அதான் காட்டேஜ் விட்டு கிளம்பி உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணேன். ஏய், இதெல்லாம் உனக்கே நல்லதாப்படுதா? ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. உன்னை காணோம்னு சொன்ன உடனே அவங்களும் பதறி போயிட்டாங்க. உன் விளையாட்டு தரத்தால எவ்வளவு பேருக்கு சங்கடம் தெரியுமா? சாரி, எனக்கே இது கொஞ்சம் ஓவரா தான் படுது. சரி, இனிமே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நான் ஓரம் கட்டி வச்சிடுறேன். ஓகே? ஏய், அதான் வந்துட்டேன்ல, இன்னும் என்ன முறைப்பு? வாங்க போலாம். இந்த பாரு, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ இந்தியா வந்த? ஆமா. இப்படி அடுத்தவங்களை இம்சப்படுத்தி பாக்குறதுல உனக்கு சந்தோஷமா? ரவி, இந்த பாரு கல்பனா, நாங்க உனக்கு கொடுக்குற ஃப்ரீடத்தை நீ மிஸ்யூஸ் பண்ற. ரவி, ரவி, என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன ரவி? என்ன? என்னன்னு சொல்லுங்க. கவலைப்படாதீங்க ரவி, கல்பனா வருவா. நிச்சயமா நம்மள தேடி வருவா. தைரியமா இருங்க. காம் டவுன். கல்பனா, என்னால முடியல யமுனா. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி எப்படி நம்ம அவளை மிஸ் பண்ணோம்? எப்படி நம்மள அவ விட்டுட்டு போனா? நம்மள விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா வருவா. நம்மள தேடி வருவா பாருங்க. கம் டு லிசன். என்னங்க? என்ன? யமுனாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? என்ன விஷயமா? இல்ல, அவங்க கொடைக்கானல் ட்ரிப் இன்னையோட முடியுது. அதான் வந்துட்டு போங்கன்னு சொல்லலான்னு. ஏன் அடிக்கடி போன்ல பேசுறது பத்தாதுன்னு இங்க நேர்ல வேற வரவழைச்சு பேசணுமாக்கும். பாண்டியா, இந்த மாசம் போன் பில்ல பாத்தியா? எல்லாமே எஸ்டிடியா தான் இருக்கு. அவங்க அப்பா செல்லுக்கும் யமுனா செல்லுக்கும் போட்டு தாக்கி இருக்கா. அத்தை, எப்ப அத்தை நான் உங்ககிட்டயும் அவர்கிட்டயும் கேட்காம ஃபோன் பண்ணிருக்கேன்? ஏய், உன் புருஷன் முன்னாடி நடிக்காதடி. பாண்டியா, நீ வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாவமா பருதாமா இருப்பா. நீ வீட்டு வாசப்படிய தாண்டினதும் எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏத்து பேசுறா, எரிஞ்சு விழறா. ஐயோ, ஏன் அத்தை போய் சொல்றீங்க? நான் எப்ப உங்களை எதிர்த்து பேசிருக்கேன்? சிச்சி, வாய முடி. ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது. பேசுறா பாரு பேச்சு. நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பதிலே பேசாம என் பையன் உன் கழுத்துல தாலியை கட்டினா. அந்த நம்பிக்கைக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? ஏண்டி, நீ ஏன் ஒரு மலடி? அது தெரியாம என் பையனை யாரா சந்தேகப்பட்டா என்னடி ஆகுது? பாண்டி, இது ஒண்ணு சரி வராது. நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க நான் ஏற்பாடு பண்றேன். அத்தை, என்ன பேசுறீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் 1008 டென்ஷனா. நிம்மதியா வீட்டுக்கு வரலாம்னா உங்க புலம்பல் தாங்கல. எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு. இந்த பார், யமுனா கொண்டு போன் பண்ண வேண்டாம். அவன் நிச்சயதார்த்தம் வருதுல்ல, நிதானமா இருந்து பேசிட்டு வா. போ. பாண்டியா, உங்ககிட்ட வேற தனியா சொல்லணுமா? போமா. ஆமாடா, நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சேன்னா என் வாயை அடைச்சிரு.
ஏன் ஐஷு ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? தைரியமா டெய்லி 5 to 6 பார்க்கலான்னு சொன்னனே தவிர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கே கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்கு. போக போக சரியாயிடும். ஆமா, நான் வந்த உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுட்டீங்களே, அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? சிச்சி, அவங்க எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு 500 rupees கொடுத்துட்டேன் ட்ரீட்டுக்கு. ஆமா, உங்க சின்னக்கா பேரு யமுனா. என்ன சார் சாப்பிடுறீங்க? பெரியக்கா பேரு ஒரு காஃபி கொடுங்க. ஓகே பெரிய சார். பேர் கிரிஜா, அவங்க மதுரையில் இருக்காங்க. அங்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. உங்க ஃபேமிலியில எல்லாருமே படிச்சவங்களா இருக்கிறதுனால நம்ம காதலுக்கு உங்க ஃபேமிலியில இருந்து எந்த எதிர்ப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, வராது. எங்க அப்பாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவரு, குழாய் ரிப்பேர் பண்றவரு, யார பார்த்தாலும் ஏகத்துக்கு சந்தேகப்படுறாரு. அதான் உங்களுக்கே தெரியுமே. தெரியாத பின்ன, வாங்கி கட்டின அனுபவம் எனக்கே இருக்கே. நான் உங்க கூட பழகுறது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா போதும், என்ன வெட்டி போட்டுருவாரு. வெட்டி போட்டு வரா? எங்க நான் அந்த அளவுக்குலாம் விடுவேனாங்க, கவலைப்படாதீங்க. எங்க பெரியப்பா ரொம்ப நல்லவருங்க. அவரை விட்டு உங்க அப்பா கிட்ட பேச சொல்றேன். கண்டிப்பா எல்லாம் சுமூகமா முடியும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஹலோ, அப்பன்னு சொல்றா. என்ன பேரு? அப்பொண்ணு பஃபுன்னு. சி, சரி, ஓகேடா. ஆமாடா. சரிடா, அப்போ நீ வீட்டுக்கு வாடா, நம்ம பேசிக்கலாம். ஓகே, பாய்டா. அடேங்க அப்பா, பாய் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? இரு, ஒன்று கவனிச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது வராங்களா? வரல. வித் யோர் பெர்மிஷன். தென் என்ன சார் இது? நீங்க பாட்டு வரீங்க, உட்கார்ந்தீங்க, தென்னுன்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? as in as always the first time. அந்த பொண்ணு முதல்ல பார்க்கும்போது அந்த பொண்ணோட பேர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இப்போ நீங்க லவ்வர்ஸா இல்ல? அந்த மாதிரி தான் இதுவும். எதுக்கும் சார் முடிச்சு போறீங்க? அங்க எவ்வளவு இடம் காலியா இருக்கு, அங்க போய் உட்காருங்களேன். ஓ, நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையாவா? என்ன சார், என் பிரைவசி கெடுது சார். ஓகே, அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க சொல்லலையே. மேடம் மௌனமா இருக்கிறத பார்த்தா நாங்க 2 பேரும் வேணா இங்க இருக்கலாம், நீங்க அங்க போலாம். சார், திஸ் இஸ் டூ மச். ஒரு கல்யாணமாகாத பொண்ணு கூட இப்படி ஜாலியா வெளியில வரது டூ மச்சா இல்லனா? அப்ப நான் பேசுறதும் டூ மச் இல்ல. திவா, ஏய் கூல். ஏய், நீ வா, நம்ம அங்க போலாம். சரியான லூசா இருப்பான் போல. அங்கேயும் வருவேன். என்னையா நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியா நீ? ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு. ஏய், ஐயோ அண்ணா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். அண்ணனா? கூல், ரிலாக்ஸ். சாரி சார், நான் லவ் பண்ணிட்டீங்களா? ஐயோ அண்ணா, நாங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப இனிமே தான் லவ் பண்ண போறீங்களா? இல்லண்ணா. எனிவே ஐ அம் சுரேஷ். ஐ அம் திவாகர் சார். தட்ஸ் நைஸ். ஹேவ் ஐஸ் கிரீம்ஸ். நீங்க தான் காதலிக்கல, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நார்மலா இருங்க. நான் ஒன்னும் காதலுக்கு எதிராளி எல்லாம் கிடையாது. நல்ல கேரக்டர், நைஸ் பர்சனா இருந்தா நானே சப்போர்ட் பண்ணுவேனே. அண்ணா, நல்ல கேரக்டர்னா? அப்ப லவ் பண்றேன்னு ஒத்துக்கிறியா? தென் மிஸ்டர் திவாகர் சார், ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் கொடுத்தா அது ஐஎஸ்ஐ சர்டிபிகேட் மாதிரி சார். அதான் பார்த்தனே நானு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நான் கிளம்புறேன். அண்ணா, சார், நானும் வரேன். பேசிட்டு வாமா. இல்ல, நாங்களும் கிளம்ப தான் போறோம். ஓகே, கம் ஆன். See you then. Bye. வரேன் திவா. பை. என்னங்க, ஐஸ்வர்யா வந்துருவா, நீங்க சாப்பிட வாங்க. ஒடி நீயும் சாப்பாடும். வயசு வந்த புள்ள, மணி யாராவது இன்னும் வீடு வந்து சேரல. நான் பதட்டத்துல இருக்கேன். கொஞ்சம் கூட பதட்டப்படாம கொட்டிக்கவான்னு கூப்பிட்டு இருக்க. என் பொண்ணு போல்டானவ, அவளுக்கு எந்த தொந்தரவும் வராது. நீங்க வாங்க. என்னடி நிலவரம் புரியாம பேசுற? பேப்பரை திறந்தா ஒரு நாளைக்கு 4 கடத்தல் 5 கற்பழிப்புன்னு வந்துகிட்டு இருக்கு. ஏண்டி,
இவளுக்கு காலேஜ் 4 மணிக்கு முடியுது. 1 மணி நேரம் டியூஷன் வச்சுக்க. 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம்ல. 2 மணி நேரம். மணி 7 ஆச்சுடி. சம்திங் ராங். உங்க பொண்ணே வந்துட்டா பாருங்க. ஏய், ஏன் லேட்டு? எங்க சுத்திட்டு வர? கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுமா. ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன்னு சொல்லு. ஐஸ்வர்யா, வாட்ஸ் ராங் வித் யூ? என்னோட தானே இருந்த? அப்பா கிட்ட சொல்லுமா. ஆமாப்பா, டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது வழியில அண்ணனை பார்த்தேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு புறப்பட்டோம். வர்ற வழியில டிராஃபிக், அதான். ஆமா சித்தப்பா, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷனா? நெருப்பில் நின்ன மாதிரி ஆயிடுச்சுப்பா. 5 நிமிஷம் என்ன காணோம்னாலே அப்பா கொதிச்சு போயிடுவாரு. என்னப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? மேஜர். எனக்கும் நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? மேஜர், நீ மேஜர்ன்றதுனால தான் எனக்கு பிரஷர் ஏறுது. கண்ட தருதல கண்ண உன் மேல மேயுது. ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியுமா? சித்தப்பா, ஐ திங்க் யூ ஆர் ஹேவிங் எ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஐஸ்வர்யா ஏதாவது காதல் பிரச்சனையில மாட்டிப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நீங்க எல்லாம் மீறி கட்டுப்படுத்தினாதான் அவ அத்துமீறி போக முயற்சி பண்ணுவா. So please be relaxed. Everything will be all right. என்னப்பா நீயே எல்லாம் சொல்லி கொடுத்துற போல இருக்க? இந்த வீட்ல லவ் மேரேஜா? சான்ஸே இல்ல. ரொம்ப நல்ல பையனா இருந்தா கூடவா? எல்லாம் ஆரம்பத்துல யோகிய மாதிரி தான் காமிச்சுப்பானுங்க. கட்டினப்புறம் தானே அவன் முகத்திரையே கிழியும். அந்த ரோதனையே இந்த வீட்டுல வேணாம். இவளுக்கு எங்க எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், சாப்பாடு எடுத்து வைடி. சரிங்க. It's okay. ரொம்ப தேங்க்ஸுங்க. இதில் கார் வாடகை, உங்கள் பேட்டா, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இருக்கு. இந்தாங்க. வேண்டாம் சார், என் காரில் நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக கொடைக்கானல் சுற்றி பார்த்தீங்க. ஆனால் இப்போ கல்பனா மேடத்தை தொலைச்சிட்டு வந்துட்டோம். வேண்டாம் சார், எப்போ கல்பனா மேடம் நமக்கு கிடைக்கிறாங்களோ அப்போ சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிறேன் சார். ஏன் பரவி, கல்பனா அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? தெரியல. அப்ப கல்பனா எங்க தான் போயிருப்பா? ரவி, கல்பனா மத்தவங்க தன் மேல பரிதாபம் காட்டக்கூடாதுன்றதுக்காக தானே அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு உங்க கூட இந்தியாவுக்கு வந்த இடத்துல அவளை பத்தின விஷயம் தெரிஞ்ச உடனே நாமளும் அவன் மேல பரிதாபம் காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை அது பிடிக்காம வேற எங்கேயாவது போயிருப்பாளோ? இல்லை யமுனா, இங்க நம்மளை தவிர கல்பனாவுக்கு வேற யாரையும் தெரியாது. ஏ ரவி, நீ வேணா கல்பனா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அப்பா வேண்டாம், போன் எடுக்காதீங்க. அது ஐஎஸ்டி கால். கல்பனாவோட அப்பா அம்மா தான் பண்றாங்க. அவங்க கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? ஐயோ, சாவி வாங்கணும்ல.
ஆண்டி ஆண்டி வாங்க. அம்மா இல்ல அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சரி தமிழ கூப்பிடு. அவ ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். வீட்டு சாவி கொடுத்துட்டு போனேன், கொஞ்சம் எடுத்து கொடு. உள்ள வாங்கல, எடுத்து தர்றேன். இல்ல எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, சாவி எடுத்து கொடு. அட என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னுக்கிட்டு கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸா அப்படி ஜாலியா சந்தோஷமா இருக்க கத்துக்குங்க. இத பாரு ராஜா, வர வர உன் பேச்சு பார்வை எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கா சாவி எடுத்து கொடு. என்னோட பேச்சு பார்வை எல்லாமே சரியா தாங்க இருக்கு. என்ன நீங்க புரிஞ்சிக்காதனால அது உங்களுக்கு தப்பா படுது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன சொல்லணும்? நாளைக்கு 6 மணிக்கு நேரு பார்க் வந்துருங்க. அங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அங்க வாங்க சொல்றேன். என்ன நீ வளர்ற? இன்னமும் புரிஞ்சுக்காதவ நடிக்கிறீங்கல்ல. கிரிஜா, ஐ லவ் யூ கிரிஜா. சகட்டு மணிக்கு நான் உங்களை காதலிக்கிறேன். அதுக்கு உங்க சம்மதம் வேணும். அதை முடிவு பண்ணி நாளைக்கு வந்து பார்க்கல சொல்லுங்க. முடிவு சாதகமா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ்ங்க, என்னை கைவிட்டுறாதீங்க. ராஸ்கல், இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கல்யாணமான பொண்ணுகிட்ட திரும்ப திரும்ப லவ் பண்றேன்னு வந்து சொல்லுவேன். இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது உனக்கு கொலைய பண்ணிடுவாரு. அவர் என்னங்க என்ன கொலை பண்றது? நீங்க மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிப்பேங்க. இது உங்க மேல சத்தியம். நான் விளையாட்டு சொல்லுங்க, உண்மையதான் சொல்றேன். என்னுடைய கடைசி முடிவு இதுதான். உனக்கு என்ன பைத்தியமா? உழைச்சு முன்னேற வேண்டிய வயசுல காதல் தற்கொலைன்னு பேசுறிய? அறிவில்ல? தப்பு ராஜா. நீ செய்யறது கரெக்டான ஒரு நிமிஷம் விலகி நின்னு யோசிச்சு பாரு. அப்புறம் உன் தப்பு உனக்கே தெரியும். ஒரு தடவை இல்லைங்க, 1000 தடவை யோசித்து தான் பேசுறேன். என் மனசு உங்கள்ட்ட பிரிக்க முடியல. நான் என்னங்க பண்றது? என்னோட முதல் காதல உங்க மேல வந்து தொலைச்சிருச்சு. இது தப்புன்னு எனக்கு தோணல. ராஜா, ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட சாவியை நான் தந்துட்டேன். நான் கேட்ட சம்மதத்தை நீங்க எனக்கு தரணும். தருவீங்கன்னு நான் நம்புறேன். நாளைக்கு 6 மணியையும் பார்க்கையும் மறந்துடாதீங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பாய்சன் குடிக்க வேண்டியது வரும். என்னுடைய சாவுக்கு கிரிஜா தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு ஒரு உயிர் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாய். என்னுடைய சாவுக்கு கிரிஜா தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு ஒரு உயிர் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.